ஜாய்ஃபுல் விட்டி சர்ச் ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிப்பார்கள். சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அமேன். அமேன். இப்பொழுது கூட சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தாவே, எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் பரலோகப்பிதாவே இயேசுப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரின் தாமே இயேசு சுவாமி இயேசுப்பா, இந்த ஆன்லைன் சர்வீஸ் பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீ பிளஸ் பண்ணுவீராகப்பா. கர்த்தர் தாமே இயேசுப்பா, நீ முன்னின்று தகப்பனே இயேசுப்பா, இந்த ஆராதனை தகப்பனே ஆசீர்வதிக்கணுமாகப்பா. நீ ஒவ்வொரு இன்னைக்கு தகப்பனே பரிசுத்தாவியோட தகப்பனே நாங்கள் இயேசுப்பா ஆராதிக்கும்படி கர்த்தரை கிருபை தந்து நீர் ஆசீர்வதிக்கிறாகப்பா. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தால் பிதாவே. அமேன். அமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமா இப்ப தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே உன் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் நம்ம கர்த்தர் மேல இருக்கிறது. அவர் நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம தாயின் வயிற்றில் தோன்றுவதற்கு முன்னமே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அந்த தேவனை துதித்து நம்ம ஒரு பாடலை பாடி ஆராதிப்போம். ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே, பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே, பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே, பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே, பெருக பண்ணிடுவே. வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். உந்தன் ஜீவிய காலமெல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே, பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே, பெருக பண்ணிடுவே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து
செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். ஹல்லேலூயா. ராஜா ஏசப்பா, அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே அப்பா எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர். அப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எங்களை உம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. உம்முடைய கண்கள் எங்களை கண்டமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கே எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை காண்கின்ற தேவனாயிருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிற தேவன். நம்ம எங்கேயோ இருந்தோம், தூசியில குப்பையில இருந்த நம்மளே தேவன் தெரிந்து கொண்டார். அவரை கூட இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடி துதிப்போம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உடைய அழகான கண்கள் எங்களை கண்டதால ராஜா, ஆண்டவரே அப்பா, எங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் இந்நாள் வரைக்கும் தகப்பனே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பனே, குப்பை ராஜா. ஆண்டவரே அப்பா, ஆனாலும் ஆண்டவரே அப்பா, எங்களை ஆண்டவரே அப்பா அந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன், ஆண்டவரே அப்பா, தூக்கி எறியப்பட்ட எங்களை வேண்டும் என்று சேர்த்து கொண்ட தேவன் ராஜா. ஆண்டவரே அப்பா, ஒன்றுமே இல்லாத எங்களை உடைய காருண்யத்தால எங்களை ஆண்டவரே அப்பா உயர்த்தி வைத்திருக்கிற தேவன் நீர் எவ்வளவு பெரிய தகப்பனே. உடைய அன்பு மகா பெரியது ராஜா. உடைய பெரிதான அன்பிற்காகவும் கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, கத்த நீர் அப்பா எங்களை அப்பா இம்மட்டும் நடத்தின தேவன். ஆண்டவரே அப்பா, இனியும் கத்த நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கத்த நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா, எங்கள் நம்பிக்கை உன் மீது நாங்கள் வைத்திருக்கிறோம். கத்த நீர் ஆண்டவரே அப்பா அற்புதங்களையும் அதிசயங்களும் ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில கத்த நீங்க செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, இன்னும் ஆண்டவரே அப்பா கத்தாவே அப்பா ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை பெருகவே பெருக பண்ண போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமா எங்களை வழிநடத்தினரே, அதற்காக நன்றி. ஆண்டவரே, மீதியான வேலையை உடைய பலத்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே அருமையான ஒரு ஆராதனை ஏறெடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். தேவன் எங்களோடு கூட பேசும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பாராம், புசிக்கிறவனுக்கு தேவன் ஆகாரத்தை கொடுப்பாராம். நமக்கு விதையும் அளித்து அந்த விதையையும் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். அந்த விளைச்சலை வர்த்திக்க செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பயிர் தொழில் செய்கிறவர்கள், விவசாயிகளை பாருங்களேன், தங்கள் நிலத்தை உழுது கடினமாக வேலை செய்து அவர்கள் தங்களுடைய விதைகளெல்லாம் தேர்ந்த விதைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து விதைத்து அதை பிறகு அதை பயிர் செய்வதற்கு அவர்கள் காத்திருக்கும் பொழுது அதனுடைய விளைச்சல் வரும் பொழுது சில சமயம் அவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கும், சில சமயம் அவர்களுக்கு துக்கமுடையதா இருக்கும். நல்ல விளைச்சல் உண்டாகானால் நிச்சயமா அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். விளைச்சல் குறைவாய் இருக்கும் என்றால் சீதோஷ்ண நிலைமையிலோ அல்லது பெருமழை பெய்தோ அல்லது புயல் காற்று அடித்தோ அல்லது தண்ணீர் கிடைக்காம போகும் பொழுதோ விளைச்சல் குறையும் பொழுது அவர்கள் மிகுந்த துக்கம் அடைவார்கள், வேதனை அடைவார்கள், ஏமாற்றம் அடைவார்கள். ஆனால் நம் தேவன் விதையை தருவார் என்றால் நல்ல விளைச்சலையும் கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் தரும் விதைகள் நமக்கு விளைச்சலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விருத்தியும் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் என்னென்ன விதைகளை கொடுக்கிறார் என்பதை இந்த நாளில் நாம் தியானித்து பார்ப்போமா? முதலாவது காரியம், தேவன் அப்ரகாமுக்கு விசுவாசத்தின் விதையை கொடுத்தார். அல்லேலூயா. அவனை அழைத்த போது அவன் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அவன் விசுவாசித்தபடியினாலே தேவன் அப்ரகாமை ஆசீர்வதித்தார். அவன் சகல காரியங்களிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவனுடைய விசுவாசம் அவன் கீழ்ப்படிதலை கொண்டு வந்தது. அவனுடைய விசுவாசம் தேவனுக்கு பயப்படும் பயத்தை கொண்டு வந்தது. அதனாலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவன் விசுவாசித்தபடியினாலே அவன் தம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை அவன் கண்டான். அது மாத்திரமல்ல, அந்த விசுவாசம் அவன் குமாரனாக ஈசாக்கின் இதயத்திலும் விதைக்கப்பட்டது. அப்போது அவன் ஐஸ்வரியனாகி வர வர விரித்தடைந்து மகா பெரியவனாய் மாறினானாம். அந்த விசுவாச விதை ஈசாக்கினுடைய இதயத்தில் மாத்திரமல்ல, யாகோபின் இதயத்திலும் விதைக்கப்பட்டது. ஆகையினாலே அவன் திரளான ஜனங்களுக்கு அவன் தகப்பனானான்.
பல கோத்திரங்களுக்கு அவன் தகப்பனானான். இரு பெரிய பரிவாரங்களினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவர் அவர் அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று அழைக்கப்பட்டார். விசுவாசமானது ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், சந்ததி சந்ததியாக விதைக்கப்பட்டு வருகிற ஒரு காரியமாகும். நாம் வாசிக்கிறோம், லோவிசாலினுடைய இதயத்தில் இருந்த விசுவாசம் இதோ அவளுடைய திமோத்தருடைய தாயினுடைய இதயத்திலும் இருந்தது. அதே விசுவாசம் திமோத்திக்குள்ளாகவும் இருந்தது. ஆம், நம்முடைய விசுவாசம் தலைமுறை தலைமுறைமாய் செல்லும் என்றால் அந்த விசுவாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பலுகி பெறுவீர்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினாலே வராதது எல்லாமே பாவமாகும். நம்முடைய தேவனாக கர்த்தரை நாம் விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம், அவர் நமக்காக செய்த ஒவ்வொன்றையும் விசுவாசிப்போம், அவர் பட்ட பாடுகளை விசுவாசிப்போம், அவர் கல்வாரி சிலுவிலே சிந்திய ரத்தத்தை விசுவாசிப்போம், அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட தழும்புகளை விசுவாசிப்போம், அவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம், அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிப்போம், அவர் மீண்டும் வரப்போகிறதை நாம் விசுவாசிப்போம். அல்லேலூயா. ஆகினாலே விசுவாசத்தின் விதையை தேவன் நம் இதயத்திலே விதைத்திருக்கிறார். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அல்லேலூயா. நாம் வேதத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது இந்த விசுவாச விதை நம் இதயத்துக்குள்ளாக இதோ விதைக்கப்படுகிறதா இருக்கிறது. அந்த விதை முளைத்து 1க்கு 100 பலன் அளிக்கக்கூடியதா இருக்கிறது. ஈசாக்கு விதை விதைத்தான், 1க்கு 100 பலன் கிடைத்ததாய் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோ சமாரிய ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் விசுவாசித்தால், ஆம் இவர் மேசியா என்று விசுவாசித்தபடியினாலே தன் ஊரில் சென்று தன் கிராமத்தில் அனைவருக்கும் போய் நான் மேசியாவை கண்டேன் என்று சொன்னார். அப்படியாகவே எல்லோரும் வந்து இயேசுவினுடைய பிரசங்கத்தையும் வார்த்தையும் கேட்டு இவர் மெய்யான தேவன், இவர்தான் மேசியா என்று விசுவாசித்தார்கள். அங்க அறுவடை அதிகமாயிருந்தது, விளைச்சல் அதிகமாயிருந்தது. அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். பேதுருவை தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் பேதுருவை சாதாரணமான ஒரு மீனவன் தான், ஒரு பேதை தான், அவன் கல்வி அறிவு இல்லாதவன் தான், அவன் ஒரு குடும்பஸ்தன் தான். தேவன் அவனை தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவனுடைய இதயத்தில அவர் விசுவாசம் என்ற விதையை விதைத்தது மாத்திரமல்ல, அவனை ரட்சித்தார். அல்லேலூயா. தேவனை மறுதலித்தான், சபித்தான், எல்லாம் செய்தான். ஆனால் கர்த்தரோ அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவன் மனங்கசந்து அழுதபோது, அவன் மனம் திரும்பும் போது அவன் பாவத்தை எல்லாம் மன்னித்து அவனை ரட்சித்து அவனை பரிசுத்த ஆவியினாலே பேதுருவை அபிஷேகித்தார். பரிசுத்த ஆவியினாலே அவன் அபிஷேகிக்கப்பட்ட போது பேதுரு இதோ 3000 பேரை 5000 பேரை என்று சொல்லி ரட்சிப்புக்குள்ளாக அவன் வழி நடத்தினான். பார்த்தீர்களா? பேதுரு ரட்சிக்கப்பட்டான். ரட்சிப்பு என்ற விதையை அவனுக்குள் விதைத்தார். அவன் ஏராளமான ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தான். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அந்த ரட்சிப்பு என்ற விதையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் ரட்சிக்க கூடுமா? அல்லது கிருபை இல்லாமல் தான் ரட்சிக்க கூடுமா? வேதம் சொல்லுகிறது எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசித்து கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்தது. கிருபை தேவனிடத்திலிருந்து இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த கிருபை தான் விசுவாசத்தை கொண்டு வந்தது. அந்த விசுவாசம் தான் நம்மை ரட்சிப்புக்குள் வழிநடத்தினதா இருக்கிறது. ஆகினாலே இன்று நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறோம். பாவ மன்னிப்புக்கென்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆம், நாம் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நாம் ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகினாலே இந்த ரட்சிப்பின் விதையானது இது என்ன நமக்கு
நம்ம வாழ்க்கையில நமக்கு விடுதலையை கொடுக்கிறது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறதா இருக்கிறது. தேவனுக்கு சாட்சியாகவும் மகிமையாகவும் ஜீவிக்க முடியும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை விருத்தி அடைய செய்கிறது. நாம் மெய்யான தேவனை புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கும் போது அது நம் வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆம், நம் வாழ்க்கையில விசுவாசம் என்ற விதையை தேவன் நமக்கு விதைத்திருக்கிறார். இரண்டாவது, ரட்சிப்பு என்ற விதையை விதைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனிதனமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்களாம். ஆம், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சபைக்குள்ளாய் வருவார்கள். சபை தேவனுடைய சரீரமாய் இருக்கிறது. சபையிலே அவர்கள் ஒரு உறுப்பாக இருக்கிறார்கள். இயேசு தலையாய் இருக்கிறார். இயேசு வரும் பொழுது இது சபையாகிய மனவாட்டியை அவர் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆகினாலே இந்த ரட்சிப்பு என்ற விதையை நம்முடைய இதயத்திலே விதைத்திருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போது இயேசுவின் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். அனிதரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு காரியம் நாம் வாசிக்கிறோம். பவுல் நியாய பிரமாணத்துக்கு வைராக்கியம் உடையவனாயிருந்தான். இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை அறியாதவனாயிருந்தான். நீதியின் பிரமாணத்தை உணராதவனாயிருந்தான். கிருபையின் பிரமாணத்தை அறியாதவனாயிருந்தான். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாகிறது என்பதை அறியாதவனாயிருந்தான். இயேசுவே மேசியா என்று அறிந்து கொள்ளாதவனாயிருந்தான். ஆனால் தமஸ்கு போகிற வழியில கர்த்தர் அவனை சந்தித்தார். பவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி கேட்டபோது, ஆண்டவரே நீ யார் என்று சொல்ல போது, நீ துன்பப்படுத்தி இயேசு நானே என்று சொன்னார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தான். அந்த நாளிலே அனனியா மூலமாக அவன் இதோ பரிசுத்த ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டு இதோ தேவனிடத்துல நேரடியான உபதேசங்களை, வசனங்களை, சத்தியங்களை அவன் கற்றுக்கொண்டான். ஆம், அவன் நீதியின் விளைச்சலை தருகிறவனாய்ந்தான். அவன் உலகமெங்கும் சென்றான், சுவிசேஷம் அறிவித்தான், தலைவர்களை உருவாக்கினான், சபைகளை உருவாக்கினான், இயேசுவினுடைய நாமத்தை எல்லா இடங்களிலும் பகிரங்கப்படுத்தினான், பிரஸ்தாபப்படுத்தினான். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி பகிரங்கப்படுத்தினவன். ஆம், நீதியின் விளைச்சலை அவன் பெற்று கொண்டான். எங்கு சென்றாலும் அந்த நீதியையே அவன் பிரசங்கிக்கிறவனாய் இருந்தான். ஆகினாலே அநேகரை அவன் நீதியின் பாதையிலே நடத்தி அநேகரை நீதிமான்களாக்கி அநேக நீதியின் விளைச்சலை அவன் உண்டாக்க பண்ணியபடியினாலே நீதியின் கிரீடத்தை இதோ பவுலுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை அவன் பெற்றான். ஹல்லேலூயா. நாம் நான்காவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுடைய இதயத்தில சமாதானத்தை விதைத்தார். ஆம், சீடர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இந்த சீடர்கள் எல்லாம் இயேசு உயிர் தேர்ந்ததை அறிந்தோ அறியாமலோ அவருக்கு உணராது இருந்தபடியினாலே அவர்கள் அனைவரும் ஒரு அறைக்குள்ளாக, பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக உள்ளே மறைந்து பயந்து அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூடியிருந்த அந்த அறைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து, உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்து உள்ளே பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவருடைய இதயத்திலே சமாதானத்தை விதைத்தார். பயத்தை கொடுக்காமல் தேவன் சமாதானத்தை கொடுத்தார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பையும் பலமுள்ள சமாதானமுள்ள ஆவியை கொட, அன்பையும் பலத்தையும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆகினால் அன்னைக்கு சமாதானத்தை அந்த சீடர்களை இதயத்தில் விதைத்த போது அவர்கள் உலகம் எங்கும் சுவிசேஷம் என்ற சமாதானத்தை கொண்டு சென்றார்கள். ஆம், எல்லா சமாதானத்தை அறிவிக்கிற சுவிசேஷ கால் எவ்வளோ அழகாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? சமாதானம் இன்றைக்கு எங்கேயுமே சமாதானம் இல்லை. குடும்பங்களில் சமாதானம் இல்லை, நாடுகளில் சமாதானம் இல்லை, உலகில் சமாதானம் இல்லை, தனிப்பட்ட மனிதனை கேட்டாலும் சமாதானம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இவர் உன் இதயத்திலே விதைக்கப்படுவார் என்றால், அல்லது இயேசு கிறிஸ்து நற்செய்தி உன்னுடைய இதயத்திலே விதைக்கப்படும் என்று சொன்னால், இந்த சுவிசேஷம் உமக்கு அறிவிக்கப்படும் என்று சொன்னால், நீங்கள் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அது நிரந்தரமான சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. தேவன் இயேசு கிறிஸ்துவின் சொந்த சமாதானத்தை கொடுக்கிறார்.
நிறைவான விளைச்சல், சமாதான விளைச்சலை நீங்கள் பெறுகிறவர்களாய் இருப்பீர்கள். அநேகருக்கு நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். நம் தேவன் சமாதான காரணர் என்றும், சமாதான பிரபு என்றும், சமாதான ராஜா என்றும், சமாதானத்தின் தேவன் என்றும், சமாதானத்தின் ஆண்டவர் என்றும் நம் தேவன் அழைக்கப்படுகிறார் அல்லவா? அவருடைய பிள்ளைகளாக நாமும் சமாதானம் உள்ளவர்களாய் இருப்போம் அல்லவா? நாமும் சமாதானத்தை விதிக்கிறவர்களாய், சமாதானத்தை நாம் கொண்டு செல்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு சமாதானம் உண்டாக்குறவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் இருப்போம் அல்லவா? அல்லேலூயா. இந்த சமாதான விதையை நமக்குள்ளாய் விதைத்திருக்கிறார். ஐந்தாவது ஒரு காரியம் நாம் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய வார்த்தை என்ற விதையை நமக்குள் விதைத்திருக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவதுவோ அதை செய்யப்படும் என்று யோவான் 15வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார் அல்லவா? தேவனுடைய வார்த்தையை நம் இதயத்திலே நாம் வைப்போம் என்று சொன்னார். அந்த வார்த்தை விசுவாசத்தை மாத்திரம் கொடுக்கிறது இல்லை, அந்த வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தை நீதியை விளைச்சலை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் ஆண்டவருடைய வார்த்தை. அது நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. குமாரனுடையவன் ஜீவனுடையவனாய் இருக்கிறான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்டது. அந்த வார்த்தை நமக்குள் இருக்கும் போது அந்த ஜீவன் நமக்குள்ளதாய் இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். படைவுகள் எல்லாம் ஒழிந்து போயின, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் இதை தரையிலே விழவிடுவதில்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் எந்த நோக்கத்தோடு அந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறாரோ, அந்த வார்த்தை அதை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லவா? அவன் இலையுதிராத மரத்தை போல் இருப்பான் அல்லவா? நீர்க்கால் ஓரங்களை நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான் அல்லவா? அதனதன் காலத்திலே கனி கொடுக்கிறவனாய் இருப்பான் அல்லவா? தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஈசாக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவனாய் இருந்தான். அவனோட தியான புருஷனா இருந்தபடினாலே தான் அவன் ஐஸ்வரியனாகி பரவர விரித்தடைந்து மகா பெரியவனாய் மாற்றினான். ஆம், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அதை தியானிங்கள். தேவனுடைய வார்த்தையை படியாய் நடந்து காட்டுங்கள். தேவனுடைய வார்த்தையை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள். அது நிச்சயமாய் நிறைவான பலனை கொடுக்கும். நல்ல நிலத்தில விதைக்கப்பட்ட விதை 1க்கு 100 பலன் கொடுப்பது போல நல்ல நிலத்தில விதைக்கப்பட்ட இந்த விதை, வார்த்தை என்ற விதை, அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய இதயம் முள்ளுள்ள இடமாக இருக்க வேண்டாம். நம்முடைய இதயம் கற்பாறை உள்ள இடமா இருக்க வேண்டாம். ஐயா, நம்முடைய இடம் ஒரு பொது இடமா இருக்க வேண்டாம். நம்முடைய இதயம் இயேசுவுக்கே சொந்தமா இருக்கட்டும். அவர் வார்த்தை நம்மிலே இருக்கட்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ளதோ அதை செய்யப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆண்டவர் விசுவாசத்தை நமக்குள் விதைத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை நமக்குள் விதைத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதியின் விதையை நமக்குள் விதைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ சமாதானத்தை நம் இதயத்தில் விதைத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஆவியும் ஜீவனுமாகிய அந்த வார்த்தையை நமக்குள் விதைத்திருக்கிறார். ஆகினாலே நாமும் அவரோடு கூட ஜீவன் உள்ளவராய் இருக்கிறோம். அவரே மெய்யான திராட்சை செடி, அவரோடு இணைந்திருக்கும் கொடியாய் இருக்கிறோம். மிகுந்த கனியை நாம் கொடுக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். விளைச்சலை வர்த்திக்க பண்ணும் எங்கள் கர்த்தாவே, உமது விதைகளை எங்களுக்கு தந்து அதை நாங்கள் விதைத்து மகத்தான மகசூலை பெற உமது ஆண்டவரே வல்ல ஆவியினாலே எங்களை நிரப்பியருளும் பரமபிதாவே என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். அல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுகளுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, அப்பா காணிக்க தசமாக கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விரும்பிதமா ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.